நாங்கள் இப்போ கெல்பீஸ் பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 2 இன் ஸ்காட்லாண்ட். நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி கெல்பீஸ் தான் பார்க்க போகிறோம். கெல்பீஸுங்கிறது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர். அது வந்து ஒரு ஷேப் ஷிஃப்டிங் க்ரியேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியில் ஒரு மாதிரி இருக்கும், தண்ணியிலேருந்து லேண்டுக்கு வரும்போது அது வந்து ஹார்ஸாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து அந்த மித்தாலஜிக்கல் கேரக்டரில் கெல்பீஸுங்கிறது இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பட் இதை ஏன் ஸ்காட்லாண்டில் அதுவும் இந்த பார்க்கில் ஃபால்க்ரீக்னு ஒரு பிளேஸில் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, 2014 ஐ மீன் 2014 வந்து மாதிரி மாடர்ன் ஸ்காட்லாண்டு அந்த மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டி ஸ்காட்னு ஒரு ஸ்கல்ப்டர் வந்து இதை வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது எல்லாமே ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு தான் இது வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணவே ஆரம்பித்தாங்க. இதில் 2 ஹார்ஸ் ஹெட் இருக்கும். ஒன்று வந்து ஃபெரோஷியஸாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று காமாக தலை குனிஞ்சிட்ருக்கிற மாதிரி. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து அதே மாதிரி ஒரு 2 குட்டியாக ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கட்டும்னு அது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து மொத்தமாக 30 மீட்டர்ஸ் ஹைட்டு. ஸோ ரொம்பவே பெருசாக இருந்துச்சு பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கு. இது காமனாக என்ன இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து தண்ணியோட கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்குதுன்னு. எப்படின்னா, தண்ணி வந்து காமாக இருக்கிறப்ப ஒன்று இருக்கும், அதுவே கோவம் வந்துடுச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும்ல, அதை தான் மீன் பண்ணுற மாதிரி. இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ், யூஎஸில் பிரிட்ஜ் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த வாரணமாயிரமில் ஒரு பிரிட்ஜ் காமிப்பாங்களா, அதே மாதிரி இங்கே ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்களை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்க பேக்கேஜ்லேயே கவர் ஆகிடுச்சு, நாங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம். எங்களுக்கு நேற்றுக்கு ட்ராப் பண்ணுறப்பவே சொல்லிட்டாங்க, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கம்மியாக சாப்பிடுங்க, நாளைக்கு ஒரு லஞ்சுக்கு போவோம், ஸோ அங்கே சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதில் இல்லாத குசின்ஸே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. நாங்களும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். Japanese, everything together with and they sleeping. தோசையா தோசையா சூப்பரான ஒரு லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கேசலுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஒரு மவுண்டன் மேலே இருக்கிற கேசல். ஸோ அதுக்கு போகிற வழியில் வந்து ஒரு 1 hour கம்யூட் டைம் இருந்துச்சு. அது போகிற வழியில் இருந்த பில்டிங்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், இந்த சிட்டி வந்து எடின்பரா. ஸோ எடின்பரா சிட்டி வந்து நம்ம ஸ்காட்லாண்ட் வந்தாலே கிளாஸ்கோ, எடின்பரா இந்த சிட்டியெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ அந்த கேசலும் வந்து எடின்பராவில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பில்டிங்ஸ் எல்லாமே வந்து விக்டோரியன் ஏராவில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். அந்த
ஸ்டோன்ஸே அந்த கட்டியிருக்க ஸ்டோன்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு நான் பார்த்த வரைக்கும் இப்போ அவங்க கட்டுற பில்டிங் கூட அதே ஸ்டோன்ஸில் தான். ஏன்னா அந்த ஆத்தென்டிக் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே மாதிரியே இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் நினச்சேன் இதெல்லாம் வந்து முன்னாடியே இருந்த பில்டிங். அஃப்கோர்ஸ் எல்லாமே முன்னாடியே இருந்த பில்டிங் தான். பட் அவங்க இப்போ கட்டுற பில்டிங் கூட அந்த மாதிரி தான் கட்டுறாங்க. ஸோ அதனால் நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாமல் எல்லாம் இன்னும் அது மாதிரியே சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங்லாம் அழகாக இருக்குதுன்னு வீடியோ எடுக்கிறோம். பட் இதை வந்து இன்னும் அழகாக்குறதுக்கு காரணம் என்ன எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கை தான். லுக் அட் த ஸ்கை. எப்படி இருக்குது இந்த ஸ்கை தான். பாதிதான் எனக்கு ஃபேக்காக சும்மா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்தளவு நம்ம ஸ்கெட்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, எஃபெக்ட் கொடுக்குது. ஒரு 3D எஃபெக்டில் சம்டைம்ஸ்லாம் அந்த க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் ரொம்ப அப்படியே ரியலாக காட்டன் கேண்டி மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்றலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்கை தான் பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப பிரைட்டாக எல்லா கலர்ஸுமே நல்லா தெரிகிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து நல்லா வீடியோஸ் எல்லாம் காமிக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இத்தனைக்கும் நாங்கள் பஸ்ஸில் இருந்து தான் எடுக்கிறோம். பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்கையை பார்க்கவே. இதெல்லாம் ரியலாக பார்க்குறப்ப இதெல்லாம் உண்மையாக இங்கே தான் இருக்கிறோமா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கேசில் போகிற வழியிலே இவ்வளோ பில்டிங்ஸ் இருந்துச்சு. ஒரு ஹெவன்லி ஃபீல்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சுது இதெல்லாம் பார்க்குறப்ப. இங்கே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே எல்லாருக்கும் வந்து கீழே இறங்கி நடக்கணும் அந்த மாதிரி ஆசை வந்துடுச்சு. ஸோ கேட்டுகிட்டே இருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கேட்டுட்டாங்க கீழே இறங்கி இதில் ஒரு வாக் போனால் சூப்பராக இருக்கும்னு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த கேசில் அப்புறம் அங்கே விட்டுருவோம், அங்கேயும் இதே மாதிரி தான் பிளேசஸ் இருக்கும், நீங்கள் அங்கே எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து கேசில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த கேசில், மவுண்டன் மேலே இருக்கிற கேசில். அந்த காலத்தில் அவங்களோட ராஜாக்கள்லாம் எப்படி இதில் சேஃபாக இருந்தாங்க. இது ஒரு மவுண்டன் மேலே இருந்ததுனால அங்கேருந்து கீழே அந்த சிட்டிஸ்லலாம் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்தே வாட்ச் பண்ணிப்பாங்களாம். ஸோ மேலே இருக்கிறதுனால கீழே எல்லாமே தெரியும்ல. ஸோ அப்படி தான் இங்கே வந்து ரொம்பவே சேஃபாக இருந்தாங்களாம். நம்ம ஊர்லேயும் இது மாதிரி நிறைய இருந்திருக்கோம். பட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரொம்ப பாதுகாத்துட்ருக்காங்க இதெல்லாமே. பட் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களை இங்கே ஒரு 3 o'clock போல் ட்ராப் பண்ணிவிட்டு 6:30 போல் தான் பிக்கப் பண்ணிப்போம். நீங்கள் அது வரைக்கும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் உங்கள் விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லைனா எங்களை வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு பார்த்ததுன்னா கூப்பிட்டு போவாங்க. பட் இங்கே வந்து அப்படி எங்களை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த கேசிலோட அந்த டாப் வியூவுக்கு போயிட்டு எல்லாமே பார்த்துட்ருந்தோம். அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப காற்று அடிச்சுது. அண்ட் நாங்கள் போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும், நாங்கள் நல்லா சம்மருக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து இந்த சில்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அங்கே போனது. ஏன்னா துபாயில் நாங்கள் வெயிலை பார்த்து நாங்கள் அங்கே போய் இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி தாட்டில் தான் நாங்கள் எல்லாமே வாங்கினோம். அண்ட் நாங்கள் போன டைம் வந்து துபாயிலலாம் வந்து அப்போ சம்மர் டைம் தான். ஸோ வின்டர் கிளாத்திங்கே எங்கள் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் எங்களுக்கு தேவையில்லாத மாதிரி அப்போ இருந்துச்சு. இப்படியே நம்ம ஜாலியாக போகலாம், நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் நல்லாவே கோல்டு தாங்குவோம். ஸோ நாங்கள் அந்த நம்பிக்கையிலே போயிட்டோம். பார்த்தா சமைச்சில்லுன்னு இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, என் அண்ணா ஒரு கேம் விளையாடுவான் சின்ன வயசில், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் பில்டிங்லாம் நாங்கள் கட்டுவோம். ஸோ அது மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அந்த கேசிலை பார்க்குறப்ப அது முடிச்சுட்டு நாங்கள் கேசில் பார்த்துட்டு வெளியே அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தா ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்க்கெலாம் உடனே ஹாரி பாட்டர் தான் ஞாபகம் வரும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் மூவ் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே ஹாரி பாட்டர் வைப் தான் ஸ்டார்ட் ஆச்சுது. அண்ட் சுதர்ஷனுக்கு வந்து ஹாரி பாட்டர் மூவியே பார்த்ததில்ல, ஹாரி பாட்டர் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரில. பட் எனக்கு வந்து அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே இந்த ஹாரி பாட்டர் வைப்பில் தான் இருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ் வந்து அந்த விச் கிராஃப்ட் மாதிரி ஷாப்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஹாரி பாட்டர் டைரக்டர் இருக்காங்கல்ல, ஜேகே ரவுலிங், இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அந்த ஐடியாஸ் வந்துச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த ஹாரி பாட்டர் ஸ்டோரி ரைட் பண்ணுற ஐடியாஸே வந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டும் நாங்கள் போய் பார்த்தோம். அண்ட் ஸ்காட்லாண்டில் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு வாக் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுக்கு வந்து இது லண்டனை விட கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அங்கே போகிறப்பவே நாங்கள் இங்கே வரோன்னு சொல்கிறப்பவே கிரீஷனெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளியராக சொல்லிட்டாங்க, கோல்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராலர்லாம் வச்சுட்டு கூட போக முடியாது, எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. பட் ஸ்காட்லாண்ட் கொஞ்சம் ஓகே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நாங்கள் லண்டனில் இருக்கிறவ கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருப்போம். ஸ்காட்லாண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு.
நாங்கள் துபாயில் இருக்கிறப்ப எப்படின்னா ஸ்ட்ராலர் எதுவாக இருந்தாலும் ஃபோனை கூட அப்படியே வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் போயிருப்போம். பட் யூகேல இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, லைட்டாக நகர்ந்தா கூட ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் எங்களுக்கு சொன்னாங்க. அண்ட் நிறைய இன்சிடெண்ட்டும் என் ஃப்ரெண்டுக்கே நடந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் எங்களுக்கு இங்கே ஸ்காட்லாண்டில் சூப்பராக முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் யூகே கிளம்பிட்டோம், எதனால் கிளம்புனோம் எல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.